மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்துல தான் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுலேருந்து ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வசனம் ஒரு சுவிசேஷ வசனமாக, ஒரு நற்செய்தி அநேகரை ஒரு ஆசீர்வாதமாக சொல்லப்படுகிறது. இயேசுவின் இடத்துல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். இந்த வசனம், எல்லா வசனமும் நாம எப்படி யூஸ் பண்றோமோ அப்படிதான் வசனம். நம்ம அதை லைட்டா யூஸ் பண்ணா மேலோட்டமா எடுத்துக்கொள்ளலாம். நீங்க அது கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா அந்த வசனத்தை என்ன செய்யலாம், டீப்பாவும் தியானிக்கலாம். அந்த வசனத்தினுடைய ஆவியானவருடைய டைமென்ஷன் நிறைய இருக்கு. இதுல 3 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஒண்ணுதான் நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு. ஆனால் மற்ற 2ஐயும் பத்தி உங்களுக்கு நான் ஒரு லைட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அந்த 3வதுக்குள்ளே போக விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை பத்தி அப்படின்னா, அந்த 11வது வசனத்துல சொல்றாரு, பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 11:13 பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் வாசிங்க. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ரொம்ப தெளிவா அந்த இடத்துல அந்த எதை கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ங்கிறதுக்கு எது கொடுக்கப்படும் அப்படின்ற கலாத்தியர்ல வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வருது. அது வர்றதுக்கான ரூட்டை சொல்லிட்டாரு. புறஜாதியார் வழியா தான் வருது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம். ஆனா பரிசுத்த ஆவி அதுல வரல. பரிசுத்த ஆவியானவர் எதுல வருகிறார்? விசுவாசத்தினாலே. அந்த வசனம் வாசிங்க பாப்போம். கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட எந்த வாக்குத்தத்தம் இங்கே சொல்லப்படுகிறது பாத்தீங்களா? இதே வாக்குத்தத்தம், இதே காரியம். இது வாக்குத்தத்தம் எங்க இருக்குன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்குத்தத்தம் தான் பரிசுத்த ஆவியானவர். இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள், நான் பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ற காலகட்டத்தில் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அப்பதான் ஆவியானவர் வருவார் அப்படின்னு. ஆவியானவர் வந்துதான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்துதான் நமக்குள்ள என்ன பண்ணுவாரு, நம்மளாலேயே பாவத்தை விட்டு ஜெயிக்க முடியும்னா ஆவியானவர் தேவைப்பட மாட்டார். சில நேரங்களில் பாவத்தை விட்டு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அதுல இருந்து வெளியே வரணுங்கிறதான தாட் இருக்கணும். அதே நேரத்தில் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும். நாம நினைப்போம், நான் நினைக்காததையே நான் விரும்பாததையே செய்கிறேன் அப்படின்னு. நான் இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், வர முடியல. அப்போ வர வைக்கிறதுக்கு தான் யாரு? என் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகங்கிறது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் உலகத்தில் இருக்கு. அதை விட பெரியவர் இடத்துல இருக்கிறார். அதை ஜெயிக்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுக்கிறார். அதனால தான் ஆவியானவர். அது எதனால நான் பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் கலாத்தியர்ல எழுதுறாங்க. இதுதான் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவரை தேடினால் நாம் என்ன செய்ய போகிறோம்? கண்டடைய போகிறோம். ஆனால் எதை, எப்படி, என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நிறைய தேடுறோம். பெரும்பாலும் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிட்ட நிறைய கேட்கிறோம் இல்லையா? இயேசு கிட்ட நிறைய கேட்கிறோம். ஆனா எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தது, நீ இயேசுவையே கேட்டுரு அப்படிம்பாரு. இயேசு கிட்ட கேட்கறத விட என்ன கேட்டுரு? இயேசுவையே கேட்டு, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எஸ்தர் கூட இருந்த எல்லா பெண்களுக்கும் எல்லாம் தேவைப்பட்டுச்சான். ஆனா எஸ்தருக்கு ராஜா தான் தேவைப்பட்டாரு. அவளுக்கு தெரியும். எனக்கு அந்த எஸ்தர் புஸ்தகத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அந்த பெண்கள் என்ன கேட்டார்களோ அது எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா எஸ்தர் ஒன்றும் கேட்கவில்லை. சரி, இது கூட பரவாயில்லன்னு விட்டுருங்களேன். ராஜா கூப்பிட்டு கேட்பாரு, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தரேன். சும்மா விளையாட்டெல்லாம் இல்லை. பாதினா எவ்வளவு தெரியுமா? அவர் 127 நாட்டை அரசாண்டுகிட்டு இருந்தார். எஸ்தர் 1:1 சொல்லுது, 127 நாட்டை அரசாள்றாரு. அவர் சொல்றாரு, ராஜ்யத்தில் பாதியை கேட்டால் நான் தரேன். ஏறக்குறைய 64 நாடு, 63 நாடு. யோசிச்சு பாருங்க, 63 நாட்டை இருந்தாலும் தரேன்றான். நீங்களே நான் தான் என்ன பண்ணிடுவான்? பொட்டீர் காலை விழுந்து, தேங்க்யூ ராஜா, நான் வந்த காரியமே வேற, இதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு போயிடுவோம் இல்ல. எஸ்தருடைய நோக்கம் என்னன்னா, 64 நாட்டுக்கு ராஜகுமாரி ஆகிறது இல்ல, 127 நாட்டுக்கும் ராஜகுமாரி ஆகிறது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோங்கிறது வேற விஷயம். ராஜாவையே கேட்டணும், அவரே எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு கேட்டணும். அப்போ அந்த இயேசு கிட்ட போய் என்ன தேடுறோம், என்ன கண்டுபிடிக்கிறோங்கிறத விட இயேசுவையே தேடணும். அதான் ரொம்ப முக்கியம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எதை கண்டடையணும், எப்படி கண்டடையணும் பார்த்தா, இயேசுவைத்தான் கண்டடையணும். அவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நாம என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அத்தனையும் கிடைச்சிடும். நீங்க என்ன கேட்டாலும் தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன். ஆனா எதை கேட்கணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்போ நாம் எதை கண்டடைய போகிறோம் என்றால், இயேசுவை கண்டடைய போகிறோம். இயேசுவை நான் ஆரம்பத்தில் இதை படித்த போது ஒரு இடத்துல ஆவியானவர் உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு எனக்கு ஒரு செய்தி கொடுத்தாரு, அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன்.
இயேசு முதலாவது பூமிக்குள்ளே வருகிறார். மத்திய 2ஆம் அதிகாரத்தில் முதலாவது ஆண்டவர் என்ன செய்யறாரு? பூமிக்குள்ளே வர்றார். அவர் வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவரை தேடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவரை தேடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தேடினதுக்கும் அவங்க கண்டுபிடிச்சதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு பாடம். நாம் எப்படி அவரை தேடுகிறோம், அதான் தேடுங்கள் கண்டடைவீர்கள். அவங்க தேடினதுக்கும் நம்ம தேடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்கள், மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வானசாஸ்திரிகள் இல்லையா, வைஸ்மேன் அப்படின்னு இருக்கோம். இந்த வானசாஸ்திரிகள் இயேசுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய 2:1-2 வாசிங்க பார்ப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே என்றார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிக்கும் யூதேயாவில் பிறக்கிற ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? நான் கேட்கறது புரியுதா? இவங்க எங்க இருக்கிறாங்க? கிழக்கில் இருக்கிறாங்க. கிழக்குனா கணக்கு பண்ணா நம்முடைய எருசலேமை மையமாக வைத்து கிழக்கை நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா அது சைனாவிலையும் இந்தியாவில் வந்து தான் முடியும். இந்தியா தான் லாஸ்ட். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால் வந்துடும். இந்த பக்கம் மேலே கொஞ்சம் ஈக்குவட்டாருக்கு மேலே போனீங்கன்னா சைனாலேருந்து வரும். இந்த ஹான் டைனாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது சைனாவில், 2500 வருஷத்துக்கு பழமையானது. அந்த ஹான் டைனாசிட்டியில் இந்த நட்சத்திரம் வந்துச்சு பார்த்தீங்களா, கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு. ஸோ கிழக்கில் தான் வந்திருக்கு, சைனா பக்கம் தான் வந்திருக்குது, இந்தியா பக்கம் தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் திடீர்னு சொல்கிறாங்கல்ல, வானத்தில் ஒரு அடையாளம் தோன்றுறது, சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருதுலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிருக்குது. கிழக்கில் சைனா பக்கத்தில் தெரிஞ்சிருக்கு, இந்தியா பக்கத்தில் கிழக்கில் தெரிஞ்சிருக்கு. அப்போ அதை கண்டு தான் இவங்க வந்திருக்கிறாங்க. இந்த ஹான் டைனாசிட்டியில் 2500 வருஷமான பழசாது. அதில் இந்த குறிப்பு இருக்கு, இந்த சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சாஸ்திரிகள் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இயேசுநாதர் பிறக்கும் போது பார்த்துருக்கீங்களா? 3 சாஸ்திரிகள் வருவாங்க இல்ல? ஏன் 3 பேர் வராங்க? 3 பேர் வரல, 2000 பேர் வந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? 2000 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த ஹான் டைனாசிட்டியில் எழுதியிருக்கிறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி உலகத்துல இருந்து. சரி, இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, ஏன் கிழக்கில் இருக்கக்கூடியதான சாஸ்திரிகள் ஒரு யூத தேசத்துல பிறக்கக்கூடியதான ஒரு ராஜா இவரை பார்க்க வந்தார்? இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு யூதேயா அடிமைத்தனத்துல இருக்குது. எந்த அடிமைத்தனம்? ரோமர்கள் கிட்ட அடிமைத்தனத்துல இருக்குது. எப்பவுமே அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய அந்த கணக்கின்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு வசனத்தினுடைய ஆழம் புரியாது. ஏன் ஆவியானவர் இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு? பர்டிகுலரா கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க அப்படின்ட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் ஆரம்பிச்சதுல இருந்து ஆதாம்ல இருந்து அத்தனை பேரும் கிழக்கு நோக்கி தான் டிராவல் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இன்னும் அடுத்து இன்னும் கிழக்குக்கு போறான். ஏதேன்ல இருந்து கிழக்குக்கான கேட்டு, அங்கிருந்து இன்னும் கிழக்கு ஈஸ்டுக்கு போறான். புரியுதா உங்களுக்கு? ஆதியாகமம் 11:1. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த டிராவல் அப்படியே கிழக்கு நோக்கி போயிருச்சு. முதல் 2000 வருஷம், அடுத்த 2000 வருஷம் ஆதாம்ல இருந்து காயின் வரைக்கும் ஒரு கிழக்கு, காயின்ல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்னும் ஃபாரஸ்ட், இப்படியே டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்களா. இப்ப திருப்பி கிழக்குல இருந்து டிராவல் நடக்குது. எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா எருசலேமுக்கு வருது. அர்த்தம் என்னன்னா, தேவனை விட்டு கிழக்கு பக்கம் தூரமாய் போன மனுஷன் இயேசு பிறந்த பிறகு இயேசுவை நோக்கி கிழக்குல இருந்து பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கிழக்கு தான் லாஸ்ட், அதுக்கப்புறம் சமுத்திரம், அதுக்கப்புறம் மனுஷன் எங்கேயும் போக முடியாது. உலகம் உண்டானதுல இருந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் மனுஷன் போயிட்டான் தேவனை விட்டு. அவனையும் தேவன் சேர்க்கணும், கூட்டி சேர்க்கணும் விரும்புறாரு. ஆனா மனுஷன் இன்னும் தூரம் ஆகிட்டே போறான், இன்னும் தூரம். இப்போ காயினை சொல்லி அனுப்புறாரு, நீ ஏதேனை விட்டு போற, ஆனா போகிற நீ எப்படி இருப்ப? நிலையற்று அலைந்து திரிகிறவனா இருப்ப. ஏன் இந்த வேர்ட் அவனுக்கு சொல்றாருன்னா, ஏதேனை விட்டு போற, அங்க போனா அது உனக்கு பலன் கொடுக்காது, சபிக்கப்பட்ட பூமியில சபிக்கப்பட்டு இருப்பாய், அங்க உனக்கு பயிர் செஞ்சாலும் உனக்கு பலன் கொடுக்காது. இவ்வளவு காஷன் ஏன் கொடுத்து அனுப்புறாருன்னா, திருப்பி வர்றதுக்கு, நீ வந்துரு அப்படிங்கிறதுக்கு. ஆனா இவன் திருப்பி இன்னும் ஃபாரஸ்ட், இன்னும் போறான். கடைசியா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் போறதுக்கு இடமே இல்லை மனுஷனுக்கு. இப்போ இயேசு இங்கே பிறந்து தூரத்தில் இருக்கிற மனுஷனை இங்கே கூட்டிட்டு வரார். பார்ப்பை பார்த்த வராங்க. இவங்க அப்படியே நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படியே நேரா
11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல அவங்க அங்கிருந்து சமபூமியில பிரயாணம் பண்ணி கிழக்கே வந்தார்கள். அந்த இடம் பேர் பாபேல். அந்த இடத்துல தான் ஆபிரகாம் புறப்பட்டு கானானுக்கு வந்தார். திருப்பி டிராவல் இப்படி ஆகுது பாருங்க, ரிவர்ஸ்ல ஆகுது. சோ இந்த டிராவல்ல கிழக்குங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ எங்கேயோ இருக்கிற புறஜாதியார், தூரம் போன மனுஷன் ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவரை தேடி வருகிறார். ஆனா இவங்க பண்ண வேலை என்ன? இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுறாங்கல்ல, இவங்க தேடினதோட ரிசல்ட் என்ன? வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். திருப்பி எங்க போயிட்டாங்க? அதே கிழக்குக்கு போயிட்டாங்க. வந்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க, பணிஞ்சு கொண்டாங்க, காணிக்கை கொடுத்தாங்க. ஆனா திருப்பி எங்க போயிட்டாங்க? the same place. எங்க போனாங்களோ அதே இடத்துக்கு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய பிரயாணத்தினுடைய பிரயோஜனம் என்ன? what is the result? இவ்வளோ டிராவல் கிழக்குல இருந்து யோசிச்சு பாருங்க. இந்தியால இருந்து இஸ்ரேலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அதான் இன்னைக்கு உள்ள கணக்கு. சைனாவில இருந்து இஸ்ரேலுக்கு போனோம். இவ்வளோ பெரிய டிராவல் நடக்குது, சும்மா சாதாரணம் இல்ல. அங்க வசனம் சொல்லுது, 16வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏரோதுதான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எத்தனை வயசு? அப்ப சாஸ்திரிகள் வந்து போறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2 வருஷம் ஆயிருக்கு. அவங்க கிழக்கு வந்து பிரயாணம் பண்ணி வந்து குழந்தைய பார்த்துட்டு திருப்பி தங்கள் சொந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்பதான் ஏரோதுக்கு தெரியுது தான் சாஸ்திரிகள் என்ன ஏற்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டுட்டோம். அதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இதுதான் அன்னைக்குள்ள டிராவல். 2 வருஷம் டிராவல் பண்ணி இயேசுவை பார்த்து பணிந்து கொண்டு காணிக்கையை கொடுத்து இவ்வளவு செஞ்சு அவர்கள் திரும்பி போனார்கள் இருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன? அவர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார்கள், கண்களால் கண்டார்கள், ஆனால் நிலைத்து நிற்கவில்லை, தங்கள் சொந்த தேசத்திற்கு போய்விட்டார்கள். பைபிள் வசனம் சொல்லுது, நம்ம ஸ்பிரிச்சுவலா தான் பார்க்கணும். வசனம் சொல்லுது, வந்தார்கள், ராஜாவை பார்த்தார்கள், யூதருக்கு ராஜாவை பார்த்தார்கள், பணிந்து கொண்டார்கள், காணிக்கை கொடுத்தார்கள், ஆனால் திரும்பி போய் விட்டார்கள். காரணம் என்ன? அதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த வசனம் சொல்லுது, 10வது வசனம் 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு. சந்தோஷமே இல்லை பாருங்க. நட்சத்திரத்தை விட பிள்ளையை பார்த்தா சந்தோஷம் அதிகமா இருக்கணும். ஆமா தானே? நட்சத்திரத்தை பார்த்தபோது அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இருந்துச்சு. நட்சத்திரத்தை பார்த்த உடனே உள்ள போய் பிள்ளையையும் அந்த தாயும் கண்டு, பிள்ளையை அவர்களை பணிந்து கொண்டு இல்ல, அதை பணிந்து கொண்டு, பிள்ளையை பணிந்து கொண்டு எல்லாத்தையும் வச்சுட்டான். ஆனா சந்தோஷப்பட்டானே இல்ல அந்த இடத்துல. அப்ப நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஆனந்த மிகுந்த சந்தோஷம் இருந்துச்சு, ஆனால் பிள்ளையை பார்த்தபோது சந்தோஷம் அடைந்தான் அந்த இடத்துல இல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் இயேசுவை தேடுகிறது. இதான் இன்னைக்கு இவங்க இயேசுவை ஒரு பெரிய ஆசீர்வாதமா, ராஜாவா, ஜைஜாண்டிக்கா, பயங்கரமா, அவர் ஒரு எதிர்பார்ப்போட இயேசுவை தேடுறாங்க. உண்மைதான், வர்றாங்க, அவர் உண்மைதான், கொடுக்கிறவர் தான், இல்லாத கொடுக்காத தேவனே கிடையாது. அவருக்கு காணிக்கை கூட கொடுக்குறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, எல்லாம் செய்யறாங்க, பணிஞ்சு கொள்றாங்க. ஆனால் அவரிடத்தில் சந்தோஷம் இருக்கிறதா? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இயேசுனா இப்படித்தான், மற்ற கடவுள்களை போல இயேசுவும் இப்படித்தான். பாருங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு, ஆனால் ஒருத்தராவது அதுல சந்தோஷப்பட்டானான்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமே பட மாட்டான். சந்தோஷப்பட்டாங்கன்ற வார்த்தை அங்க இருக்காது. நான் சொல்றது வானசாஸ்திரிகளை குறித்து நான் சொல்லுகிறேன். சந்தோஷப்பட்டாங்கன்னு இருக்காது. எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் இயேசுவை ஃபாலோ பண்ணுது. அவங்க ஒரு எதிர்பார்ப்போட சர்ச்சுக்கு வராங்க. நான் சொல்றேன், எதிர்பார்ப்போட சர்ச்சுக்கு வரவே வராதீங்க. இயேசுவை எதிர்பார்த்து வாங்க. இயேசு கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. அது எப்படிங்க? ஏன் இன்னைக்கு காஸ்பல்னா என்ன? இன்னைக்கு காஸ்பலே எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இயேசு உங்களுக்கு அது கொடுக்கிறார், இயேசு உங்களுக்கு இதை கொடுக்கிறார். இதை நான் குறையா சொல்லல, இயேசு கொடுக்கிறார் தான். ஆனால் இயேசு கொடுத்தாலும் கொடுக்கா விட்டாலும் இயேசு ஒருத்தன் பின்பற்றான்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இயேசுவை எதுக்கு ஃபாலோ பண்றேன்னா, இயேசு எனக்கு ஏதாவது கொடுப்பார்ன்றதுக்காக ஃபாலோ பண்ணல. இயேசு எனக்காக தன்னை கொடுத்தார், அதற்காக நான் அவரை ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு இயேசு கிட்ட எதிர்பார்ப்பு தான் இருக்குது நிறைய பேருக்கு. 95% இந்த மாதிரி ஆட்கள் தான் ராஜாவை பார்க்க வரவங்க. அப்படியே பார்க்க அது கிடைக்கலன்னா கொஞ்ச நாள்ல அப்படியே பேக் ஸ்லைடிங், திரும்பி போயிருவாங்க. எனக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சந்தோஷமா சாட்சியை சொல்லுவேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எனக்கு ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. என்ன ஒருத்தர் காஸ்பல் சொன்னாரு, சர்ச்சுக்கு போலாம், காஸ்பல் சொல்லிட்டு கூப்பிட்டாரு என்ன. அப்போ எனக்கு ஒரு வியாதியில இருந்தோ அல்லது ஒரு டெலிவரன்ஸோ ஒரு தேவையோ எதுவுமே எனக்கு இல்லை. நான் ஒரு 18 வயசு, எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். நான் அப்போ சொன்னபோது சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவர் கூட தான் போனேன். ஆனால் அங்கே போகும்பொழுது முதல் நாள் அங்கே பண்ண பிரசங்கம், அங்கே பாடின பாட்டு, ஆவியானவர் அங்கே என்கவுண்டர், ஆவியானவர் கூட இடைப்பட்டது எல்லாம் ஒரே நாள் தான். அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கவே இல்லை. ஆண்டவர் கையில் பிடிச்சார். அதுக்கப்புறம் ஆச்சு 33 வருஷம் ஆச்சு. இதோட 33 வருஷமாய் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்னை வரைக்கும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், அந்த நம்ம ஜப குறிப்பு இருக்கும், அதுல மாற்றுக்கத்தே இல்லை. கொடுத்தாலும் கொடுக்கா விட்டாலும் தேவனை விட்டு போகிற அனுபவம் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட ஆரம்பத்தில் பண்ண ஜபத்துல ஒரு ஜபம் இன்னை வரைக்கும் நான் பண்ணிட்டே இருப்பேன். எப்பவும் அடிக்கடி அதை ரிமெம்பர் பண்ணிட்டே இருப்பேன். என்னன்னு கேட்டா, ஆண்டவரே நான் நிறைய கேட்பேன். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் நிறைய கேட்பேன் ஆண்டவரே,
ஆனா உங்களுக்கு எது சித்தமோ அதை மட்டும் கொடுத்துருங்க. இப்ப இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் அப்படி ஜெபிக்க வச்சாரு என்ன. உங்களுக்கு எது சித்தமோ அதை கொடுங்க. நீங்க கொடுக்காவிட்டா நான் கவலைப்பட மாட்டேன். நான் எப்படி எடுத்துப்பேன் தெரியுமா? அவருக்கு சித்தமானது எனக்கு கிடைக்கும். கிடைக்கலையா அது அவருக்கு சித்தம் இல்ல, அவ்வளவுதான். இந்த யாக்கோபு மாதிரி வருந்தி கேட்டு அழுது புலம்பி ஆசீர்வத்தால் ஒழிய உண்மை நான் விடமாட்டேன்ற மாதிரி எல்லாம் தேவையே இல்லை. நம்ம ஆண்டவர் அப்படி கெஞ்ச வைக்கிற ஆண்டவருமே கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிள்ளைகள் வந்து கேட்ட உடனே தகப்பன் கொடுக்க தான் விரும்புவார். ஒரு நாளும் தகப்பன் வந்து என்ன செய்ய மாட்டாரு, அழுது கெஞ்சிட்டோம் காலில் உழட்டும் அப்புறமா தரேன் அப்படின்னு நினைக்க மாட்டார். அப்படி அவர் நினைச்சாருன்னா அவர் சாடிஸ்ட் இல்லையா? இந்த கண்ணீர் வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் ஆயுதம். அப்படி ஆண்டவர்கிட்ட, ஆனால் நான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதே இல்லை. சில நேரங்களிலே கண்ணீருக்கு கர்த்தர், இப்போ மார்த்தாள் வந்து சும்மா சூப்பராக பேசிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லாசருவை மீட்கிற இடத்துல மார்த்தாள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு இவரு அவன் கடைசி நாளில் எழுந்திருப்பான். ஆமா அந்த அந்தமா ஆமே ஆண்டவர் நானும் விசுவாசிக்கிறேன், கடைசி நாட்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. எல்லாம் பேசிட்டே இருக்காங்கல்ல. இந்த மரியாதை உள்ள வருவாங்க, ரெண்டாவது அந்த அம்மா வரும். அந்த அம்மா வந்து இதே வார்த்தையை தான் சொல்லும். என்ன சொல்லும்? நீ இருந்திருப்பீனால என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனா அடுத்த வார்த்தை அவனை எங்கே வைத்தீர்கள்னு கேட்பாரு. ஏன்னு கேட்டா வசனம் சொல்லும், மரியாளும் அவளோடு வந்தவர்களும் அழுகிறதை இயேசு உட்கார்ந்து இவ்வளவு நேரம். அந்த அம்மா இப்ப மார்த்தாளுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கிறேன், உனக்கு நான் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை, அவள் வந்தா அழுதான்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, லாசரை உயிரோடு கூட எழுப்பிட்டீங்க. அதான் கண்ணீருடைய பவர். சில நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்துல போய் கெஞ்சணுன்ற அவசியம்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்துல போகும்போது எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, உமக்கு சித்தமானால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, எனக்கு அது தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னை வரைக்கும் ஆவியானவர் அப்படித்தான் நடத்துகிறார். எனக்கு கிடைக்காட்டி நான் வருத்தப்படவே மாட்டேன். அது காட்ஸ் வில் இல்லை, அவ்வளோதான், ஒரே விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கூட்டம் இயேசுவை எதுக்கு தேடுகிறது என்று சொன்னால், ஒரு பிம்பம் இருக்கு, இயேசு இப்படி கொடுப்பார். ஏன்னா அவங்க வேற ஒரு டைமென்ஷன்ல உள்ள வராங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தேடுறதை விட இயேசுவை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அவரையே கேளுங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஒரு எதிர்பார்ப்போட தேடும் போது அது இல்லாவிட்டால் நீங்கள் இயேசு விட்டு பின்மாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அவர்கள் திரும்பி போனார்கள். எத்தனையோ பேர் வருவாங்க சர்ச்சுக்கு, நம்ம சொல்லி கூட்டிட்டு வரோம், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த மாதிரி காரியங்களை செய்வார், உதவி செய்வார், அற்புதம் செய்வார், செய்யறாரு, இல்லைன்னா சொல்லல. செய்யாவிட்டால் ஒரு குரூப் போயிடுச்சு. ஒரு குரூப் என்ன செய்யுது, ஏதோ ஒரு காரணம் செய்யல. சிலருக்கு நான் ஒரு சிலருக்குலாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே இவருக்கு இந்த விடுதலையை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுக்கல அவருக்கு விடுதலையை. ஏன் கொடுக்கல அப்படின்னா பின்னாடி ஒரு ரீசன் இருந்துச்சு. சிலருக்கு தான் ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்காம இருக்கிறார், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆண்டவர் கொடுக்காம வச்சிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அப்போ விடுதலை கொடுக்கல. அப்போ அவரால் ஒரு பிரச்சனை வந்தபோது ஆண்டவர் சொன்னாரு, நீ விடுதலை கொடுக்காத போதே இவன் இவ்வளவு பிரச்சனை பண்றானே, நான் விடுதலை கொடுத்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வரும், எனக்கு இவனை பத்தி தெரியும், அதனால நான் விடுதலை கொடுக்கல அப்படின்னாரு. அப்படி இருக்கும்பொழுது சில நேரத்தில் நம்ம சோர்வடைகிறோம், நம்ம கேட்டது கிடைக்கல, நம்ம ஜெபம் பண்ணது வரல, அது நடக்கல அப்படின்னும் போது அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நடக்குது நடக்கல ரெண்டாவது, கர்த்தருக்கு சித்தமானது வாக்கியம். அவர் கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுப்பார். நான் அதற்காக உண்மை பின்பற்றவில்லை, அது கிடைத்தாலும் பின்பற்றுவேன், கிடைக்காவிட்டாலும் நான் பின்பற்றுவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள், அடையாளத்தெல்லாம் பார்த்தாங்க, நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தாங்க, சந்தோஷம், ஓ கரெக்டா வந்துட்டோம், பக்கா சூப்பர், எல்லாம் ஓகே தான். நான் சொல்வேன், எங்க சர்ச்சுக்கு நான் முதல்ல போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சர்ச் ரொம்ப நல்ல சர்ச்சு, நல்ல பாட்டு எல்லாம் இருந்துச்சு. ஒரு 4-5 வருஷம் ஆக ஆக சபைகளுக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. அங்க சில கான்ட்ரவர்சிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. சில மனுஷங்களை பார்க்குறோம், என்னடா இவங்க பைபிள் வாசிக்கிறவங்க இப்படி பண்றாங்களே, ஜெபம் பண்றவங்க இப்படி பண்றாங்களே, ஒரு சிலர் நமக்கு மென்டரா இருப்பாங்க, அவங்க அப்படி செய்வாங்க. இதையெல்லாம் நமக்கு பார்க்க நமக்கு என்ன தோணும், ச்சே இந்த சர்ச்சே வேண்டாம், இயேசுநாதரே வேண்டாம், இவங்களே இப்படி இருக்கிறாங்க, எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ பார்க்க வேண்டியது இயேசுவை தான், சபையில் இருக்கிற மனுஷனை கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விழுகிறவன், ஒரே ஒருத்தர் தான் விடாதபடி ஜெயம் பெற்றவர், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க அவரை தான் பார்க்கணும். சர்ச்சில் நிறைய பேர் வந்து இடதுபுறம் வலதுபுறம் பார்ப்பாங்க, இவர் சரியா அவங்க சரியா, இப்படி பேசுறாங்களே இவங்க பண்றது கரெக்டா இருக்கா, இவ்வளவு தூரம் சொல்றாங்க இவங்க கரெக்டா, ஏன் இவ்வளவு போதிக்கிற நாங்கள் கூட விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விழாத தேவன் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க அவரை பார்க்கத்தான் வரணும். அவரை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னா வேற என்ன நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. இதான் முதலாவது, சபைக்கு வந்து தேவனை தேடுவதற்கு நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வரும்போது, யூதருக்கு ராஜா அப்படி இருப்பார் இப்படி இருப்பார், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நேர் மாறாக இருக்கும். தாவீதை போய் சாமுவேல் அபிஷேகம் பண்ணிறார் ராஜாவாக, நேர் மாறா நடக்குது. இவன் ராஜாவா இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு, ஊரை விட்டே விரட்டுறான் சவுல். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்படுது, நேர் மாறா நடக்குது, ஊரை விட்டே விரட்டப்படுறாரு. யோசிச்சு பாருங்க, எனக்கு ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, நடக்கிறது வேறையாக இருக்குது. இப்ப கூட அவனுக்கு என்ன தெரியுமா தோணும், இது அல்ல, நான் தேவனை உறுதியை பற்றிக் கொள்கிறேன். போர்த்திவார் வீட்டில் பிரச்சனை வரும்போது அவன் சொன்னா, நான் தேவனுக்கு தான் பயப்படுகிறேன். என்னங்க இவ்வளவு தூரம் அடிச்சு விரட்டி இருக்கிறாரு, சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறல, அண்ணன் தம்பி எல்லாம் உனக்கு எதிராக மாறிட்டாங்க, இவ்வளவு தூரம் வித்து போட்டாங்க, நீ வர இப்போ ஒரு வீட்டுல வேலைக்காரனா இருக்கிற, இன்னுமா அந்த தேவனை உறுதியா பிடிச்சிக்கிற. அவன் சொல்றான், நான் இதை எதையுமே பார்க்கவில்லை, நான் பார்க்கிறது தேவனை. தேவனுக்கு முன்பாக நான் எப்படி,
அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இயேசுவை ராஜாவாக பார்க்க ஆரம்பித்து இங்க வந்து சில எக்ஸ்பெக்டேஷனோட வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்காவிட்டால் இயேசுவை விடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? சில நேரங்களில் நடக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் தாமதமாய் நடக்கும். கண்டிப்பா அனௌன்ஸ் செய்வார் ஆண்டவர். ஆனால் ஒரு சில காரியங்கள் தரவும் மாட்டார். தரலனா கூட நீங்க ஆண்டவர் பிடிச்சிக்கணும். அது எங்க தரலனா எங்க ஆண்டவர் பிடிச்சிக்கணும்? நான் தான் ஒரு எதிர்பார்ப்போட வந்தேனே, அது ஆண்டவர் தரலான்னு பிடிச்சிக்கணுமா? ஆமா, நான் நினைக்கிறேன் எமி கார்மைக்கல் அம்மையார் நினைக்கிறேன், என்னுடைய கணக்கு சரியா இருக்குமானால் எமி கார்மைக்கல கேத்ரின் குல்மனான்னு தெரியல, எமி கார்மைக்கல் தான் நான் நினைக்கிறேன். அந்த அம்மா கருவழியோட பிறந்தவங்க, கண் வழி வந்து கருப்பு வழியா இருக்கும். எமி கார்மைக்கல் தான் நினைக்கிறேன் இல்லையா? பட் அவங்க ஊர்ல எல்லாருக்குமே ப்ளூ ஐஸ் தான். யூரோப்ல எல்லாருக்குமே கண்ணு எப்படி இருக்கும்? ப்ளூ ஐஸ் இருக்கும். இந்த அம்மாக்கு மட்டும் பிளாக். அப்போ இந்த அம்மாவை எல்லாம் கேவலமா பேசுறாங்க. இந்த அம்மா கொஞ்சம் அவதூறா சொல்றாங்க. ஏன் உனக்கு கருப்பு? நீ ஐரோப்பா தாய் தகப்பன் தானே பிறந்த, உனக்கு மட்டும் ஏன் கருப்பா இருக்கு? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. இந்த அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருக்குள்ள வளர்க்கப்பட்டவங்க தாய் தகப்பனால. அதனால டெய்லி ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே என் கண்ணை ப்ளூவா மாத்தி கொடுத்துருங்க, நீங்க வந்து எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறவரு, காலையில எழுந்திரிச்சா என் கண்ணு ப்ளூவா இருக்கணும் அப்படின்னு கண்ணாடியை பார்ப்பாங்க, பிளாக்காவே இருக்குமா. எவ்வளவு கிட்டத்தட்ட 20 வயசு வரைக்கும் ஜெபம் பண்ணிருக்காங்க, ஜெபம் கேட்கப்படவே இல்லை. அந்த அம்மா ஆனா கேட்டு கேட்டு பார்த்து சோர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு ஒரு நாள் மிஷினரியா ஒப்பு கொடுத்து அவங்க எங்க வந்துட்டாங்க? மினிஸ்ட்ரிக்கு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவிலேயே எங்க வந்துட்டாங்க? தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து அந்த அம்மா மிஷன் ஊழியத்துல தன்னை முழுவதுமா மாத்திக்கிட்டாங்க. 100% முழுவதுமா மாத்திட்டாங்க. புடவை கட்டி தான் உடம்புல வந்து அந்த வெள்ளத்தோல் இருந்தா இந்த ஜனங்க பழகத்துக்கு யோசிப்பாங்கன்னு காப்பி தூள் எடுத்து தடவிப்பாங்களா மேல. அந்த அளவுக்கு டெடிகேட்டட். ஆனா அப்பதான் அந்த அம்மா ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு இங்க இருந்தவங்க வெள்ளக்காரங்களையும் இந்தியர்களையும் வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு அவங்க யூஸ் பண்ண முதல் விஷயம் என்னன்னா கண்ணு தான் பார்ப்பாங்களாம். கண்ணை தான் பார்த்துட்டு ப்ளூவா இருந்துச்சுன்னா அவன் வெள்ளக்காரன், அவங்க எதிரிகள், அப்படி மாதிரி அவங்களுக்கு தாட். கருப்பா இருந்துச்சுன்னா நம்மால். இப்போ அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அவங்க வந்து டெய்லி கர்த்தரை சோதனை பண்ணுவாங்களா, ஆண்டவரே நல்ல வேலை என் கண்ணு என்ன செஞ்சீங்க கருப்பா கொடுத்து. ஏன்னா வாழ்நாள் முழுக்க அவங்க இங்கே தான் செத்து போனாங்க, மறித்து இங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க மினிஸ்ட்ரி பண்றதுக்கு அந்த கருப்பு விழி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா. அது ப்ளூவா இருந்தா பண்ணிருக்கவே முடியாது. சோ கர்த்தர் சில நேரங்களிலே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். சில நேரங்கள் எதிர்பார்த்து நடக்காது. ஆனால் அது உங்களுக்கு நன்மையா தான் இருக்கும், கர்த்தர் கொடுக்காதது. ஆனா நம்ம கதறி கதறி கேட்டுட்டு இவ்வளவு தூரம் கேட்டோம் ஆண்டவர் செய்யல அப்படின்னு பின்மாற்றம் அடைஞ்சிட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். திரும்பி போகிற அனுபவம் தேவையே கிடையாது. சில நேரங்களிலே கர்த்தர் சொல்லுவார், சில நேரங்களில் கர்த்தர் செய்வார், எதிர்பார்த்ததை செய்வார், தாமதித்தும் செய்வார், சில நேரங்களில் செய்ய மாட்டார். செய்தாலும் சரி, தாமதித்து செய்தாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, நான் என் தேவனை விடுகிறது இல்லை. நான் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறேன். காரணம், இயேசு என்ன கொடுப்பார் என்பதற்கான இயேசுவை வரவில்லை. திருப்பியும் சொல்றேன், இயேசு அவரையே எனக்காக கொடுத்தார், நான் அதற்காக அவரை பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு கூட்டம் இருக்குது. அதுலயே இப்ப யூதருக்கு ராஜாவா பிறந்தா சந்தோஷப்படணும், இவன் என்ன செய்யல, சந்தோஷப்படல. இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்களேன், வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ராஜா பிறந்தா என்ன பண்ணணும்? சந்தோஷம் தானே படணும். ஏன் கலங்கினார்கள்? ஏரோதும் சரி, ஏரோது கலங்கினா கூட ஒரு அளவுக்கு 1% அதுல நியாயம் இருக்கு. நம்ம பதவிக்கு ஆள் வந்துருச்சுடா, நம்மளை கீழே தள்ள போறாங்க, அடுத்த போஸ்டிங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு அவனுக்கு ஒரு கலக்கம் வந்து அதுல ஒரு நியாயம் இருக்கு. வசனம் சொல்லுது, ஏரோதும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் ஏன் கலங்கினாங்க? இயேசு கிறிஸ்துவினுடையதான இந்த ராஜாவினுடைய வருகையில 2 காரியம் இருக்கு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க யூதர்கள்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு இயேசு ஆளுகை செய்ய வருவார், ராஜா பிறப்பார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இயேசு வரும்பொழுது துன்மார்க்கரை அழித்து அவர் சன்மார்க்கரை வைத்து அவருடைய அரசாட்சி நடக்கும். அப்போ அவங்க எதுக்கு பயந்தாங்கன்னா, கர்த்தருடைய நாளுக்காக பயந்தாங்க. இயேசு வரும்போது என்ன நடக்கும்? அவர் அரசாட்சி நடக்க போது, அரசாட்சியில் அவர் துன்மார்க்கர்கள் என்ன பண்ணிடுவாரு? அழிச்சிருவார். அழிச்சிட்டு சன்மார்க்கரை வைத்து அவர்களுக்குள்ள அவர் சொல்ற நீதிமான்களை வைத்துக் கொண்டு தான் அவர் ஆட்சி செய்வார். இப்போ இயேசு வராரு, ஆட்சி செய்ய போறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள இருந்ததான ஒரு கலக்கம் என்னன்னா, இயேசுவை சந்திக்க தயாராக இல்லாத கூட்டம். அவங்களுக்கு ஒரு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஐயோ, நியாயத்து இருக்கிற தேவன் வந்துட்டார். ராஜா வந்தாருங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாலாம் இருக்கணும். ஆனா ராஜா வந்தா இன்னொன்னு இருக்கு. என்னது? அவன் கிரிக்கு தக்கதான பலனும் வருகிறது. இதுக்கு தயாரா இல்லாத கூட்டம் தான் எதுக்குன்னாச்சு? கலங்குகிற கூட்டம். ராஜா வராருன்னா சந்தோஷம் தானே படணும். எந்த காலத்துல அவங்க வெயிட் பண்றாங்க? ஆபிரகாம் காலத்துல இருந்து வெயிட் பண்றாங்க. ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலா இருந்தான். ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்டது அவனுக்கு காரியம் நடந்துடுச்சுன்னு ஒருத்தன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? பெத்லகேமிலே யூதருக்கு ராஜா என்ன செஞ்சிட்டாரு? பிறந்துட்டாருன்னு சொன்னா சந்தோஷம் தானே படணும். ஆனால் அவன் சந்தோஷப்படவில்லை, கலக்கம் அடைந்தான், பயம் வந்துச்சு. இன்னைக்கு இதே மாதிரி 2வது கூட்டம் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்திருக்கு. இது யார் தெரியுமா? 2வது முறை இயேசு வரப்போகிறார். அடையாளங்கள் எல்லாம் நடக்குது. அவங்களுக்கு நட்சத்திரம் வந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு அடையாளங்களா இருக்கு. வருகை பத்தின எல்லா அடையாளமும் இருக்கு. எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சந்தோஷமாக இருக்கிறது? இயேசு வரப்போறாருங்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நீங்க நானும் வருகை பத்தின செய்தி எடுக்கும் போதெல்லாம் பாக்குறேன். முடியும் போது எல்லாரும்
ஒரு 1-2 பேராவது ரொம்ப பயமா இருந்துச்சு பிரதர். ஏன் பயப்படணும்? எதற்காக பயப்படணும்? இல்ல பூகம்பம் வருது, அழிவு வருது, யுத்தம் வருது, இப்படிலாம் சொல்றீங்களா? அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு மத்திய 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து கலங்காதபடி எச்சரிக்கை, பயப்படாதீங்கன்னு வேற டைரக்டா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் வெளியே நடக்கும், உங்களுக்கு நடக்காது, நான் உங்களை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. யார் இதுக்கு பயப்படுவாங்க? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் இருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பெரிய ஆபத்து வரும்போது கர்த்தர் அதுக்கு நடுவில் காப்பாத்துவாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இப்படி இருக்கிறவன் யார் பயப்படுவா? இதுக்கு நடுவுல நான் போக மாட்டேன், மாட்டிப்பேங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தானே பயப்படணும். அப்படி ஒரு கூட்டம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? யூதருக்கு ராஜா. இப்ப இவங்க என்ன பண்ணா தெரியுமா? ஏரோது, வாசிங்க 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அது 7வது வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. நல்ல கவனிங்க, எல்லாம் டாக்குமெண்ட்ல பக்காவா இருக்காரு ஏரோது. சாஸ்திரிகள் வேதபாரகர் எல்லாம் சொல்றதையும் பாக்குறாரு. தீர்க்க தரிசனத்துல இப்படி எல்லாம் சொல்லி இருக்குது. சாஸ்திரிகளை கூப்பிட்டு கேட்கிறாரு, அடையாளத்துல இப்படி இருக்குது, எல்லாம் பெர்ஃபெக்ட். இப்ப டாக்குமெண்ட் வைஸ், ப்ரூஃப் வைஸ் எல்லாம் இருக்கு. இவ்வளத்தையும் பார்த்தா அவருக்கு என்ன வரணும்? சந்தோஷம்ல வரணும். இவ்வளத்தையும் பார்த்தா என்ன வருது? பயம் வருது. இது ஒரு கூட்டம் நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கு. வேதத்தை ஆராயறது, பைபிள் ஸ்டடிக்கு வர்றது, அப்படியே கடைசி கால அடையாளத்தை கேட்கறது, இதெல்லாம் வரும்போது நல்ல சந்தோஷமா வர்றது, எல்லாம் நல்லா கேட்கறது. போகும்போது அப்போ ஏன் வருகையை பத்தின செய்தியை கேட்டா உங்களுக்கு துக்கமா இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சம்பவங்களை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் என்னுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணு, இவைகள் எல்லாம் உலகத்தில் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் என் தகப்பன் என்னை மீட்கும்படி வரப்போகிறார். நான் அதுக்கு சந்தோஷம் தானே படணும். ஏன் கலங்கணும்? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார்னா ஏன் ஒருத்தன் பயப்படுறான்? இயேசு வராருன்னா ஒருத்தர் ஏன் பயப்படணும்? பயம் உனக்கு வருதுன்னா நீ ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம். பயம் உனக்கு வருதுன்னா உனக்கு இன்னும் உலகத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உலகம் அழிய போதுன்னா நீங்க ஏன் பயப்படணும்? பரலோகம் அழியாது தானே. என்னைக்கு இருந்தாலும் உலகம் அழியத்தானே போது ஒரு நாள். பைபிள் அப்படித்தானே சொல்லுது, பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிற்று. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கிற வரைக்கும் அழிக்க கூடாது, நான் போன பிறகு அழிஞ்சா நல்லது. எசேக்கியா ராஜாவுடைய பேரனும் பேத்திகளும் நீங்க எல்லாம் நம்முடைய காலத்தில் இது நடக்காமல் இருந்தால் சரி. ஏன்பா பூகம்பம் வருது? எப்போ? இன்னும் 20 வருஷமா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் நம்ம காலத்துல இல்லையே? அதுக்கு நான் போயிருவேன். அப்போ உன் பையன் இருப்பானே, அது அவன் பிரச்சனை. நம்ம காலத்துல நல்லா இருக்கா? சோத்திரம், அவ்வளவுதான். செல்ஃபிஷ் பீப்புள் நம்ம எல்லாரும். நான் சொல்றேன், அது எந்த காலத்துல நடந்தாலுமே கவலைப்படாதிருங்கள். இயேசு வருகிறார் என்றால் கலக்கம் வரக்கூடாது. இயேசு வருகிறார் என்றால் சந்தோஷம் வரணும். 2000 வருஷமாய் நான் காத்திருந்த நாள் வரப்போகிறது. 2000 வருஷமா நான் எதிர்பார்த்திருந்த என் தேவன் வரப்போகிறார். 2000 வருஷமா நான் எதிர்பார்த்திருந்த பலன் அவரோடு கூட வருகிறது. நான் அழிவுள்ளதை விட்டுட்டு அழியாமையை நான் சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன். இதை நினைக்க, அதனால்தான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். என்னுடைய நோக்கம் எல்லாம் அதுதான் என் ஃபோக்கஸ். நீங்க பைபிள் முழுக்க பாருங்க, எல்லாருமே எட்டர்னலை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். எபிரேயர் 11:9-10-11 இருக்கிறது. மோசேயை குறித்த வேதம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. அதான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அதான் பவுல் சொல்றாரு, அத்தனை பேரும் எங்களுக்கு ஒன்று இருக்கு. இயேசுவே சொல்றார் சபையை பார்த்து, அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட. நாம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நடக்கிறத பத்தி பயப்படவே கூடாது. இன்னும் பயங்கரமா இருக்கும். இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய். இதோட மோசமா தான் வரும். நான் சொல்றேன், இந்த பூமியில வாதை வரும், எல்லாம் வரும். கர்த்தர் நியமித்த அத்தனை காரியங்கள் நடக்கும். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. நம்மை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஆரம்பத்துல இருந்து படிக்காம பயந்துகிட்டு இருக்கிறவனுக்கு எக்ஸாம் டைம் டேபிளை கண்டால் பயம் வரும். ஆனால் நல்லா படிச்சு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? எப்ப டைம் டேபிள் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான். முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம்? அடுத்த கிளாஸுக்கு போலாம். எதுக்கு சொல்ற? எக்ஸாம்னு ஒன்று வரும்பொழுது ஆயத்தப்பட்டவனுக்கு என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அப்ப இயேசுநாதர் வராருங்கிறது ஒரு எக்ஸாம், ஒரு குரூப்புக்கு. எவன் அதுக்கு பயப்பட மாட்டான் தெரியுமா? நான் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்குது என்று சொல்லுகிறவன் ஒரு நாளும் அதுக்காக அவன் கலங்கவே மாட்டான். ராஜாவை குறித்து சந்தோஷப்படுவான். ஆண்டவர் வராரு, போலாம், தைரியமா போலாம் அப்படின்னு தான் நினைப்பான். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் இயேசுவின் வருகை குறித்து கலங்குகிறது, பயப்படுது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பயம் அல்ல. கர்த்தர் எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏரோது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் மத்தேயுல சாஸ்திரிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி. இவன் போவே இல்லை பாருங்க. வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தான். வேதபாரகர்கள் சொன்னாங்க, வசனம் கரெக்டா இருந்துச்சு. பெத்லகேம்ல பிறப்பாரு, காலம் நிறைவேறி இருந்தது, அடையாளம் இருக்கு. தூரத்துல இருந்து வந்து சாஸ்திரிகள் சொல்றாங்க, சாட்சி இருக்குது.
கன்ஃபார்மா தெரியுது யூதருக்கு ராஜா பிறந்துட்டாரு. அதுவும் பெத்லகேம்னு தெரிஞ்சிருச்சு. பெத்லகேம் ஒரு சின்ன பட்டணம், ஆயிரங்களில் சிறியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1000 பேர் தான் அந்த பட்டணத்துக்குள்ளே இருப்பாங்களாமா. கிதியோன் சொல்றாருல, ஆயிரங்களுக்குள் சிறியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஊர்ல 1000 பேர் தான் இருப்பான். அந்த 1000 பேர் இருக்கிற சிட்டில ஒரு இயேசுவை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஈஸி, ஒரு குழந்தை பிறந்ததை. ஆனா ஏரோது போல பாருங்க, அங்கதான் விஷயமே இருக்குது. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது, இயேசு வருவார்னு அடையாளம் தெரியுது, சாட்சி இருக்குது, வானத்துல அடையாளங்கள் இருக்குது, வேத வசனத்துல ஆராய்ச்சி பார்க்கறாங்க, செய்தி கேட்கறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இயேசுவோட வருகையில போகாது, இயேசு சந்திக்க போகாது. ஏன்னா துணிகரம், போட்டோம் போய் பார்த்துட்டு வந்து சொல்லட்டும், வந்தா பார்த்துக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம். நிறைய பேர் இன்னும் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறதுக்கு அதான் காரணம். எவ்வளவு அடையாளங்கள் சொல்லுங்களேன், நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஒரு கூட்டுக்கு என்ன தெரியுமா, ஒரு துணிகரம் சொல்றாங்க, நடக்கும்போது பார்த்துக்கலாம். இல்லையா, கன்ஃபார்மா இருக்கு, பைபிள்ல சொன்ன இத்தனை துல்லியமா நடக்குது, எழுத்துக்கு எழுத்து வசனம் நடக்குது, ஆனாலும் இருதயத்துல நடக்கும்போது பார்த்துக்கலாம், அதெல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம். ஆயத்தம் கிடையாது. சிலர்லாம் அந்த கன்ஃபார்மா போய் பார்க்கணும், அது செஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. மார்த்தாள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். மார்த்தாள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். இயேசு வந்திருக்கிறார் என்று அவள் கேள்விப்பட்டுன்னு இருக்கும். போய் பார்க்க போயிட்டா பாருங்க, அதான் இங்க இம்பார்ட்டன்ட். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவ பார்க்க போனாள், அவரை கன்ஃபர்மேஷன் உடனே போயிட்டாங்க. இவன் ஏரோது இவ்வளவு சொல்லியும் போல, அவ கேள்விதான் பட்டா, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. ஏரோது வசனத்தை ஆராய்ந்து பார்த்து, அடையாளங்களை பார்த்து, எல்லாம் பார்த்து, இயேசு வந்திருக்கிறார் போய் பார்க்கல. இதான் டிஃபரன்ஸ். இவங்க ஏன் இயேசுவை சந்திக்கல? துணிகரம். ஒரு குரூப், எல்லாம் தெரியும், எல்லா வசனமும் இருக்கு, அடையாளங்கள் இருக்கு, பட் ரெடி ஆக மாட்டாங்க, போய் பார்க்க மாட்டாங்க. வரட்டும் பார்த்துக்கலாம், இன்னும் கன்ஃபர்மேஷன், இன்னும் கன்ஃபர்மேஷன், சாஸ்திரிகள் வந்து சொல்லட்டும், அப்புறமா போய் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனால் மார்த்தாள் கூட்டம் அப்படி அல்ல, கேள்விப்பட்ட உடனே கன்ஃபர்மேஷன், உடனே போய் பார்த்தல். அப்படியா, அப்படி இருக்குதா, இயேசு வராரா சொல்லிட்டாங்க, போய் பார்த்துருவோம். இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, நீ போய் மரியாதையை அழைச்சிக்கிட்டு வா. அவங்களுக்கு தான் ஊழியம் கொடுக்கப்படுது, அவங்களுக்கு தான் அதுக்கான காரியங்கள் கொடுக்கப்படுது. ஒரு கூட்டம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இன்னும் நடக்கட்டும், பார்க்கலாம், இன்னும் கன்ஃபர்மேஷன் வரட்டும், இன்னும் ப்ரூஃப் வரட்டும் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கும். இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கும், இயேசுவை பார்க்கவே பார்க்காது. கடைசி வரைக்கும் ஏரோது இயேசுவை பார்க்கவே இல்லை, தெரியுமா? கடைசி வரைக்கும் ஏரோது என்ன செய்யல, இயேசுவை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தேடி பெத்லகேம் போனா அவர் அங்கிருந்து எகிப்துக்கு போயிட்டாரு, எகிப்துல இருந்து நாசரேத்துக்கு போயிட்டாரு. ஏரோது மரிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏரோது சாவர வரைக்கும் இயேசுவை பார்க்கல. ஆனா அவனுக்கு தெரியும், பிறக்கும் போதே தெரியும் இயேசு பிறந்துட்டாரு, அடையாளம் இருக்கு, வசனம் தெரியும், சாஸ்திரிகள் கன்ஃபார்ம் பண்றாங்க, வேதபாரகர் கன்ஃபார்ம் பண்றான், எல்லாம் ஓகே தான். கடைசி வரைக்கும் பார்க்கல. இன்னைக்கு அப்படி ஒரு குரூப் இருக்கு, எல்லாம் தெரியும், பார்க்காது, இயேசு வருகையில் போகாது. ஏன் போகாது? அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கேட்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், போய் பார்க்கற அவரை சந்திக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆயத்தம் இருக்காது. அதுக்கு ஆயத்தமாகணுமே அவரை சந்திக்கிறதுக்கு, அதுக்கு அரண்மனையை விட்டுட்டு மாட்டு தொழுவத்துக்கு போகணுமே. ஏரோதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அரண்மனையை விட்டுட்டு மாட்டு தொழுவத்துக்கு போற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படி போனாதான் இயேசுவை நீங்கள் சந்திக்க முடியும். ஆனால் மார்த்தாள் தன் வீட்டை விட்டு விட்டு, இயேசு எங்க இருந்தார் தெரியுமா? அவர் ஏதோ ஒரு சத்திரத்துல தங்கி இல்ல, யாரோ சீமோன் வீட்டுல இல்ல, அவர் அந்த கிராமத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தாருன்னு இருக்கு. எங்க இருக்கிறாரு? அந்த கிராமத்து முனையில இருக்கிறாரு. நீ வீட்டை விட்டுட்டு கிராமத்துக்கு வெளியே போனா தான் இயேசுவை பார்க்க முடியும். உன் நிலையிலிருந்து கொஞ்சமாவது ஆயத்தப்பட்டாதான் வருகையில போக முடியும். அடையாளங்களை கேட்கறதுனால, வசனத்தை கேட்கறதுனால, செய்தியை கேட்கறதுனால ஒரு குரூப் இப்படி ஏமாந்துகிட்டு இருக்கு. இவங்க கூட்டத்துக்கு எல்லாம் போயினா வருகையில போயிடலாம், அதெல்லாம் போக முடியாது. ஆயத்தம் இல்லாமல் வருகையில நீங்கள் போகவே முடியாது. இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் அரண்மனையை விட்டு மாட்டுத் தொழுவத்துக்கு வரணும், வந்தாதான் இயேசுவை பார்க்க முடியும். கிழக்குல இருக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு மாட்டுத் தொழுவத்துக்கு வந்துட்டான், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. நான் இருக்கிற இடத்த விட்டு வரமாட்டேன், நான் அங்கேயே தான் இருந்துப்பேன். எனக்கு தெரியும், யாரா சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியும், வசனம் நல்லா தெரியும், இயேசு வரார், ஆமாமா கேள்விப்படுறோம். அரண்மனையை விட்டு வந்தியாப்பா? வரமாட்டோம். வந்து போய் பாத்தியாப்பா இயேசுவை? அதெல்லாம் பார்க்க மாட்டோம். சாவர வரைக்கும் பார்க்காத கூட்டம். கடைசியாய் வாசிங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:25 வாசி. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 27. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். 28. அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து 32. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். யார் பார்த்தது பாத்தீங்களா? கடைசியா யார் பார்த்தது? சிமியோன் தான் பார்க்கறான். எதனால பார்த்தான்? பரிசுத்த ஆவியினால் எங்கே ஏவப்பட்டிருந்தான்? தேவாலயத்துக்கு வரும்படி ஏவப்பட்டான். வானசாஸ்திரிகள் வந்தாங்க, சந்தோஷம் அடையல, திரும்பி போயிட்டாங்க. ஏரோதுக்கு எல்லாம் தெரியும், ஆனா பார்க்கல, போகல, கடைசி வரைக்கும் பார்க்கல. ஆனால் பரிசுத்த ஆவினால் ஏவப்படுகிற ஒருவன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? அவன் ராஜாவை பார்க்க வரவில்லை, அவன் ராஜாவை பார்த்து கலங்கும்படி வரவில்லை. வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். இயேசு வந்தால் எனக்கு ஆறுதல். நான் இதுவரைக்கும் படுகிற எல்லா பாடுகளுக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆறுதல் கிடைக்கும். இதைத்தான் ரோமர்கள் நிருபத்துல பவுல் எழுதுறாரு. ரோமர் 8:22 வாசிங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த இஸ்ரவேலின் வர காத்திருந்தான் இருக்குல்ல, இதுதான் காத்திருத்தல். எதுக்கு காத்திருக்கிறோம்? இந்த சரீரத்துல ஒரு பாடு இருக்குது, எனக்கு நான் விரும்பாததையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இதுல இருந்து விடுதலையாக விரும்புறேன், இந்த உலகத்தை விட்டு போக விரும்புறேன், இதுல இருந்து நான் தப்பிச்சு எப்படியாவது இயேசு வரும்போது நான் அவர் கூட போக விரும்புகிறேன். இந்த காத்திருக்குதல் இருக்கிறவன் தான் ஆறுதல் வர காத்திருந்தான். இங்கே ரோமர் 8ல பவுல் காத்திருக்கிறதும் சிமியோன் காத்திருக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ஆவியை பத்தி தான் பேசுறாங்க. 8ஆம் அதிகாரத்துல பவுல் எதை பத்தி பேசுறாரு? பரிசுத்த ஆவியை பத்தி பேசுறாரு. ஆவியின் பிரமாணத்துக்குள் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நீ எதுக்காக இயேசுவை காத்திருக்கணும் தெரியுமா? இந்த உலகம் எனக்கு போதும், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எனக்கு போதும். நீங்க அந்த இடத்துக்கு இப்பவே வரணுங்கிற. நீங்க ஒரு இடத்துல வருவீங்க. எப்போ வருவீங்க தெரியுமா? ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், ஒரு ஏஜுக்கு அப்புறம். யோனிங்க 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு என்ன கொடுப்பீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, பிள்ளை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நான் எதனால் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வேன், அதுலயே கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் பிள்ளையை கேட்கிறாரு, அப்புறம் என்ன கேட்கிறாரு? தேசத்தை கேட்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வந்தவர் எபிரேயர் 11:9-10-11ல எல்லாத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு, பிள்ளை இல்ல, இந்த உலகத்தில் லேண்ட் இல்ல, சொத்து இல்ல, வேலை இல்ல, சம்பாத்தியம் இல்ல, இது எல்லாத்த விட மேல ஒண்ணு இருக்கு, அதையே அவன் நாடினான். இது எப்ப வருது? 100 வயசுக்கு அப்புறம் வருது. 75 வயசுல கேட்கிறாரு, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, லேண்ட் இல்லாமல் இருக்கிறேனே, தேசம் இல்லாமல் இருக்கிறேனே. 100 வயசுல பிள்ளை வந்துருச்சு. 115 வயசுல, 165 வயசுல பேரப்பிள்ளை வந்துருச்சு. எல்லாம் கிடைச்சிச்சு. 160ல பேரப்பிள்ளை வந்துருச்சு. யாக்கோபை பார்த்துட்டாரு, எல்லாம் வந்துருச்சு. இப்பதான் தோணுது, அதை அல்ல, இவ்வளவு நாள் நான் வேஸ்டா ஓடி இருக்கிறேன், இவ்வளவுத்தையும் பார்த்தாச்சு, கானானுக்கு வந்தாச்சு, ஜனத்திரள் பார்த்தாச்சு, செல்வ சீமான் ஆயாச்சு, நம்மகிட்ட எல்லாம் கிடைச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு, பேரப்பிள்ளைய பார்த்தாச்சு. இப்பதான் தோணுது, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசம். இதல்லப்பா, இவ்வளவு நாள் ஓட்டது வீணா போச்சேப்பா. இது எப்ப வருது? பில்கேட்ஸ் இருக்கிறதுலே சின்ன வயசுல பணக்காரர், பில்லியனர் ஆனவர், 28 வயசுல என்னமோ, மைக்ரோசாஃப்ட் எல்லாம் சம்பாரிச்சு உலக பணக்காரர் தான். ரொம்ப வருஷம் இருந்தார். போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, அவருடையதான சொத்து மதிப்புல 99% ஏழைகளுக்கு கொடுக்க போறாரு. இப்ப சொல்றாரு பில்கேட்ஸ், நான் பணக்காரனாய் சாக விரும்பவில்லை, பணம் வேஸ்ட்ங்கிறாரு. இந்த அறிவு எப்ப வருது? 68 வயசுல வருது. சொல்றது புரியுதா? 68 வயசுல வருது. ஒரு அறிவு வருது ஒரு இடத்துல, இல்ல இது அல்ல, இது அல்ல. இந்த அறிவு உங்களுக்கு எனக்கும் இப்பவே வந்துட்டா நல்லது. நீங்க நானும் வாழ்க்கை முழுக்க ஓடி, சில ஆட்களுக்கெல்லாம் கேட்கிற வரைக்கும் நல்லா கேட்குது, வசனம் கேட்கறதுல பயங்கரம், செய்தி கேட்கறதுல பயங்கரம். அதுவும் நாங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில இருக்கோம், பெருமை. என்ன செஞ்சீங்க? கேட்டதுல என்ன செஞ்சீங்க? உலகத்தை வெறுத்திருக்கிறோமா? ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு வானா வேலையை விடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட 1000 கேள்வி கேட்கறது. விடவா, சோத்திரம், அடையாளம் கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு அடையாளம் பத்தாது, 2வது அடையாளம் கொடுங்க ஆண்டவரே, 2வது அடையாளம் பத்தாது, 3, ஏன்னா இது விடுறதுக்கு மனசு இல்ல. ஆனா அதுவே ஆண்டவர் வீடு கொடுக்குறேன்னா அடையாளமே கேட்காது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த வருஷம் கொடுத்துருவார், அடையாளம் கேட்டீங்களா கொடுக்குறேன்னு, அதெல்லாம் இல்ல, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், அவ்வளவுதான். வாங்குறதுல அடையாளமே இல்ல, ஆனா விட்டுட்டு வானா 1000 அடையாளம் கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட. உங்களால ஓட முடிஞ்ச வரைக்கும் உலகத்துக்கு ஓடிட்டிய, சம்பாதிக்க முடிக்கிறவங்க சம்பாதிச்சிட்டிய, கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய அளவுக்கு சேர்த்துட்டிய, அடுத்த ஜெனரேஷன் நல்லா படிக்க வச்சு அவனையும் அமிச்சு, டேய் 60 வரைக்கும் ஆண்டவர் பக்கம் வந்துடாத, சர்ச்சுக்கு வா, ஜோமன்னு, இல்ல நான் ஊழியத்துக்கு போறேன், டேய் ஒரு டிகிரி முடிடா, இல்ல நான் ஊழியத்துக்கு போறேன், டிகிரி முடிச்சிட்டு ஊழியத்துக்கு வாடா. ஏன் டிகிரி முடிச்சிட்டு ஊழியத்துக்கு வாடா? டிகிரி முடிக்க சொல்லி கர்த்தர் சொன்னா முடிக்கட்டும், ஊழியத்துக்கு வேணா வரட்டுமே. இல்ல டிகிரி முடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இருக்கும். என்ன சேஃப்டி? இங்க ஏதாவது ஒத்து வரலனா, பணம் தேரலனா, உபத்திரம் வந்தா வேலைக்கு போயிடலாம். இன்னைக்கு ஒரு குரூப் உட்கார்ந்துட்டு இருக்கு, இது இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிற குரூப் அல்ல, இது இயேசுவை தேடி வர்ற குரூப் தான். விட்டுட்டு வரதுக்கு மனசே வராது. அதான் பவுல் சொல்றாரு, இல்ல இதல்ல, இதிலும் மேன்மையான ஒண்ணு இருக்கு, நான் ஏகமாய் தவிக்கிறேன், எப்போ வருவீர் இயேசுவே. நான் அதனால தான் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்வேன். சாரானோரஜ் அம்மா வந்து விளையாட்டாலாம் பாடல, அதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த அம்மா இந்த ரோமர் 7:8 படிச்ச பிறகு அவங்க எழுதுற பாட்டு, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. எப்போ வந்தாலும் நான் போயிடுறேன் ஆண்டவரே, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் உனக்கு. எப்போ வந்தாலும் நான் போகணும், உன் எதிர்பார்ப்பு அதுவா இருக்கணும். இப்போ வரா, இல்ல இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பிள்ளையை கல்யாணம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஒரு பேரப்பிள்ளையை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் பேரப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம், அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேருவோம். எதுக்கு வர? எதுக்கு? அப்படியே கையை பிடிச்சி தூதன் உள்ள கூட்டு வாங்க, பார்த்துவாங்க, கீழே விழுற போறீங்க, அப்படியே முழங்கால் வேற அப்படியே வலிக்கும், மெதுவா போய் அப்படியே ரைட்ல உட்காருங்க, பின்னாடி ஒரு சேர் போட்டுருக்க பாருங்க, அங்க உட்காந்து சோத்திரம் பண்ணுங்க. வாழ்நாள் முழுக்க போய் மொத்த வேலையும் பார்த்து சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு, இதுல ஒரு ஞானம் பொத்துக்கிட்டு வர கொட்டும் சில ஆளுகளுக்குலாம். சொல்லுவாங்க ஞானமா நடக்கணும், நடந்துக்கோங்க. ஒரு நாள் வரும்
நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் செய்ய முடியாத காலம் ஒன்று வரும். ஆசைப்பட்டா கூட செய்ய முடியாது. இப்ப நீங்க கிறிஸ்துவுக்காக ஓடி ஒப்பு கொடுத்து செய்வீர்களானால், எங்க பாஸ்டர் அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, அதை நான் இப்ப உணர்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை, வாலிப பிராயத்தை இயேசுவின் கையில் கொடுத்தால் முதுமையின் பிராயத்தை இயேசு தன் கையில் எடுத்துக்கொள்வார் என்று சொன்னார். 100% உண்மை. நான் இப்ப அதை பார்க்கிறேன். அன்னைக்கு ஒரு 18 வயசுல இயேசு ஏற்றுக்கொண்டது, 26 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது, 29 வயசுல முழு நேரத்துக்கு வந்தது, நான் இன்னைக்கு சந்தோஷமா நினைக்கிறேன். நேத்து கூட ஒருத்தர் கேட்டார், எப்படி நீங்க வெளிநாட்டுல இருந்த வேலையை விட்டுட்டு வந்தீங்க? எனக்கு வெளிநாட்டு வேலையை விட இயேசு பெருசா தெரிஞ்சார். எனக்கு இதை விட அதுதான் பெருசா தெரிஞ்சிச்சு. சிலருக்கெல்லாம் விட்டுட்டு வரதுக்கு அப்படியே யோசனை, என்ன ஆகும், ஃபியூச்சர் என்ன ஆகும்? உன் ஃபியூச்சரே இயேசு கையில தான் இருக்கு. ஃபியூச்சர் எங்க இருக்கு? காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. 160 வயசுல ஆபிரகாமுக்கு வந்தது, உனக்கு 30 வயசுல வந்துருச்சுன்னா சந்தோஷம். அவனுக்கு 160 வயசுல வந்துச்சு. அதை அல்ல, அதிலும் மேன்மையான அந்த எண்ணம் 40 வயசுல மோசேக்கு வந்துச்சு. 30 வயசுல நமக்கு வந்தால் நல்லது. அல்லேலூயா. இதுதான் இஸ்ரவேல் ஆறுதல் வர அவன் காத்திருந்தான். ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு, நான் ஒன்னு விரும்புறேன், அதை கொடுக்கறதுக்கு இயேசு எனக்கு வரார், அதுக்காக நான் காத்திருக்க போகிறேன். அல்லேலூயா. நான் சொல்றது கொஞ்சம் உங்க பார்வைக்கு கடினமானதாக, கேட்கறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் இருக்கிறதுலேயே மேன்மை. நான் அனுபவிச்சவங்கிற பேர்ல சொல்லிட்டு முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டு போனதே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எவரையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். அல்லேலூயா. உங்களை இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுங்க, அதற்காக காத்துருங்க. இந்த உலகத்துல நீ என்ன சம்பாரிச்ச, அதான் லோத்துவின் மனைவி நினைச்சு கொள்ளுவாங்க, ரொம்ப சம்பாரிச்சுட்ட விட்டு வரதை பத்தி யோசிக்கணும். ரொம்ப சம்பாரிச்சா எதையும் விட்டுட்டு வரதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எல்லாம் கொடுக்குறாரு, இல்லனே சொல்லல. ஆனால் எதுவும் என்னை பிடிக்காது, எதுவும் என்னை பிடிச்சு வைக்காது. நான் அறையப்பட்டது சிலுவையில, உலகத்துல அல்ல. உலகத்துல அஸ்திவாரம் போட்டாதான் உலகம் விடாது. சிலுவையில் அஸ்திவாரம் போட்டீங்கன்னா நீங்க உலகத்தை ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? நன்றி ஆவியானவரே, கொடான கொடி ஸ்தோத்திரம். நாம் எதற்காக இயேசுவை பார்க்க போகிறோம்? இயேசுவை தேடி வந்தவர்கள் ஒரு கூட்டத்தார் ராஜாவை பார்க்க வந்தார்கள். அவங்க எதிர்பார்த்த ராஜா, அவர் ராஜா தான், ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறல, அவங்க திரும்பி போய் விட்டார்கள். நட்சத்திரத்தை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு, ஆனால் இயேசுவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க நாங்க சொல்லப்படவே இல்லை. ஏரோது, எருசலேம் நகரத்தார் எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஆராய்ந்து பார்த்தாங்க, அடையாளத்தை கேட்டாங்க, வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆனா அவரை போய் பார்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே இல்லை. இது 2வது கூட்டம். இது கொஞ்சம் வசனத்துல நல்ல ஸ்ட்ராங் தான், செய்தி கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம் தான், ஆராய்ந்து பார்க்குற அடையாளத்தை பார்க்கறதுல நல்ல இஷ்டம் தான். ஆனா பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது. வரட்டும் பார்த்துக்கலாம், இன்னும் வரட்டும் பார்த்துக்கலாம், சாஸ்திரிகள் வந்து சொல்லுவாங்க, அப்புறம் போய் பார்த்துக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இன்னும் எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த அடையாளத்தையும் பார்க்கல, அவன் எதை பத்தியும் கேள்விப்படல. ஆவியானவர் சொன்னாரு, ஆலயத்துக்கு போ, அங்கே உனக்கு ஆறுதல் இருக்கிறது. இவன் வானத்தில் நட்சத்திரத்தையும் பார்க்கல, வேத வசனத்தை ஆராய்ந்தும் பார்க்கல, எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. ஒன்னே ஒண்ணு, அவன் எதிர்பார்ப்பு, இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவன் காத்திருந்தான். அவன் எதிர்பார்த்திருந்தவன். அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு எனக்கு வேணும். எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. அதனாலதான் நமக்கு முன்னாடி இந்த எல்லா பரிசுத்தவான்களும் அந்த வருகைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தாங்க. எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க? நீங்கள் நான் அந்த இடத்துல தான் இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? அப்படி காத்திருக்கிறவங்க உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது அதற்காய் இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இருக்கவில்லை. ஆண்டவரே, எபிரேயர் 11 வாசிக்கிறோம், அவர்களுக்கு உலகம் பாத்திரமா இருக்கவில்லை, அதற்காக அவர் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். ஒரு சிலர் மேலான உயிர்த்தலை பெரும்படி பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், ஒரு சிலர் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களா தெரியுமா? அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர் நாடினார்கள். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒரு வாஞ்சை, அப்படி ஒரு விருப்பம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எப்பயா இயேசு வராரோ அவரை சந்திக்கும்படி நான் ஓட வேண்டும், அவரை சந்திக்கும்படி நான் போக வேண்டும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உண்மையா அப்படி ஜெபிக்க விரும்புறவங்களாம் ஆண்டவரை நோக்கி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏதோ தேவைகளுக்காக வந்து பார்த்துட்டு போற கூட்டம் அல்ல, வந்தா பார்த்துக்கலாம் சொல்ற நிர்விசானமாய் இருக்கிற கூட்டமும் அல்ல. எது கிடைக்குதோ இல்லையோ நான் அவருக்காக காத்திருப்பேன். எப்போ வருவீர் என்று காத்திருப்பேன். அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.